திரு சீமான் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு அக்செப்டன்ஸ். நீங்க வந்து டிஎம்கே சார்பில் கலைஞருக்கு ஒரு பேனா வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வச்ச போது நீங்க அது போய் ஸ்டாண்டர்டா நின்னீங்க. நீங்க போயிட்டு நீங்களே களத்துல இறங்கி நீங்க பண்ணீங்க. அதோட பட்ஜெட் வந்து 100-130 கோடி இருந்துச்சு. ஸோ அதை நீங்க பிரேக் பண்ணீங்க. நான் அந்த பட்ஜெட்டை பத்தி நான் பேசல. அந்த இடத்துல அந்த துறைமுக அந்த இடத்துல நமக்கு அந்த பேனா வைக்கக்கூடாது, பேனா சிலை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து நீ வச்சுனா நான் உடப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க எடுத்து வச்சீங்க. ஏன் ஏர்போர்ட் இருக்கிறப்ப ஏர்போர்ட் கட்டுறேன்னு ஒரு இடத்துல நிக்கிறப்ப ஏன் நீங்க வரல? உங்க பின்னாடி ஒரு அவ்வளவு பெரிய யங்ஸ்டர்ஸ் உங்க பின்னாடி ஒரு அவ்வளவு பெரிய யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்கு. நமக்கு அஃப்கோர்ஸ் பெரியார் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. அதே சமயத்தில் நம்ம போய் அந்த இடத்துல நின்றுக்கணும்ல. நம்ம வந்து அந்த ஏர்போர்ட்டோட அண்ணா யூனிவர்சிட்டியோட அவ்வளவு ஹராஸ்மெண்ட் அங்கே நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல நமக்கு வந்து இந்த பெரியார் வந்து நமக்கு அவ்வளவு முக்கிய தேவையில்லையே. இது ஒரு சர்ச்சையா நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. அஸ் கம்பேர் டு நான் அதை சொல்றேன், அதுக்கும் நம்ம இருக்கும் நம்ம முதல் பார்க்க முடியாது தானே. நம்ம எதை நம்ம பார்க்கணுமோ அதை நம்ம பார்க்க